நாளை கழிச்சு அவனோட பர்த்டே, ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். கொடுக்கலன்னா வேற கோச்சுப்பான். அப்படியாம்மா? எனக்கு ஒரு நாள் சம்பளமே 300 ரூபா தான். 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணன்னு தெரியலையே. கண்டிப்பா வேணுமா, இல்லைன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க, ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஐயா வீட்டு வேலைக்காக வர சொல்லியிருந்தாங்க. அப்படியாம்மா? ஒரு வாரமா வீட்டுல துணி துவைக்காம கிடக்கு, பாத்திரம்லாம் கழுவாம கிடக்கு, எல்லாத்தையும் கழுவிடுமா. சரிங்கய்யா. ஐயா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஐயா. அப்படியாம்மா? இந்தாம்மா உன் சம்பளம். உள்ளவாடி டாடி. ஐயா ஒரே ஒரு விஷயம் ஐயா, நாளைக்கு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், கூட ஒரு 500 ரூபா மட்டும் போட்டு தர முடியுமாங்க ஐயா? என்னம்மா நீ வந்த முத நாளே எக்ஸ்ட்ரா கேட்க? அதெல்லாம் தர முடியாது, போம்மா. ஐயா உங்க கால்ல வேணா விழுறேன் ஐயா, நாளைக்கு என் சம்பளத்துல கழிச்சுக்கோங்க, பிள்ளைக்கு படிப்பு விஷயங்க ஐயா. என்னம்மா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. இந்தா. ரொம்ப நன்றிங்க ஐயா, நாளைக்கு வரேன். இங்க என்னமா பண்ற? நீதாம்மா பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்ன, அதான் எக்ஸ்ட்ரா இங்க வேலைக்கு வந்தேன். அம்மா சாரிம்மா. இந்த மாதிரி கண்டென்ட்க்கு அப்படியே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.